சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அப்பைய தீட்சிதர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அந்த மகான் நிறைய ஹோமங்கள் பண்ணுறது, யாகங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு வாட்டி அவர் வாஜ்பேயை யாகம் பண்ணிட்டு இருந்தார். இந்த யாகத்தில் என்ன பண்ணுறதுனா, நிறையா பசு அப்படின்னு சொல்கிறது பிராணிகள், நீங்கள் மாடுன்னு நினச்சிக்க வேண்டாம், நிறையா பிராணிகள்லாம் கொடுப்பா யாகத்தில் போடுறதுக்கு. அந்த மாதிரி அவர் யாகம் பண்ணிட்டு அவருக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்ததுதான். ஐயோ, இத்தனை ஒரு பவித்திரமான காரியம் பண்ணுறேன், என்னை இந்த மாதிரி பண்ண விட்டுட்டே. ஆனால் இந்த மாதிரி யாகத்தில் போடுற ஜீவன்கள்லாம் உன் பாதார விந்தத்தில் சேர்ந்துடுறதுங்கிறது எனக்கு என்னன்னா தெரியும். ஆனால் பார்க்குறவா அத்தனை பேர் நான் ஏதோ வதை பண்ணுறதா தானே நினச்சிப்பேன். இதுக்கு நீ ஒரு வழி பண்ணப்படாதான்னு பகவான்கிட்ட வேண்டிட்டாராம். இவர் யாகம் பண்ணி முடித்த உடனே வானத்திலிருந்து ஒரு அப்படியே ரதம் இறங்கித்தான். இறங்கி என்னென்ன பிராணிகளை இவர் ஹோமத்தில் யாகத்தில் போட்டாரோ அந்த பிராணிகள் அத்தனை பேரையும் திவ்ய சரீரத்தோடு மேலே எடுத்துன்னு போயிடுத்தான். யார் இதில் தேர்ல வந்தவாள்லாம் தேவர்கள் எல்லாம் வந்திருக்கா. உபச்சாரம் பண்ணி இந்த பிராணிகளெல்லாம் ஏற்றிட்டு மேலோகம் போயிட்டாளாம். அவருக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததான். பாருங்கோ, அது எவ்வளோ பெரிய விஷயம். மகான்களுக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருந்தது பாருங்கோ. இதை நான் சொல்லலை, ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவா அவரோட அருள் உரையில் சொல்லியிருக்கார்.